இன்று 16ஆம் தேதி அக்டோபர் 2025 தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதியிலிருந்து விலகியுள்ளது. அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள், கேரள, மாஹே, தெற்கு உள் கர்நாடகம், ராயலசீமா, கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் மிக கனமழை பதிவாயிருந்தது. 7 இடங்களில் கனமழை. இன்றைய சினாப்டிக் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வரும் 18ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில், கேரள, தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் இருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தா 16லிருந்து 18 அக்டோபர் வரைக்கும் அடுத்த 3 தினங்களில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். 19லிருந்து 22ஆம் தேதி அக்டோபரில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. அடுத்த 2 தினங்கள் 16, 17 அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. மாவட்ட வாரியாக பார்த்தா இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 17 மாவட்டங்களுக்கு மற்றும் புதுச்சேரி, காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பார்த்தீங்கன்னா தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. இன்று 16ஆம் தேதி. நாளை 17ஆம் தேதிக்கு 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள். 14 மாவட்டங்களுக்கு மற்றும் காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி 9 மாவட்டங்களுக்கு கனமழை. 19ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி 4 மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை. 22ஆம் தேதி 8 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.